தமிழ் சொந்தங்களுக்கும் மைவி3 உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 6 மாத காலமாக மைவி3யில் நிலவது என்ன, உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, மேலும் இனி அடுத்து என்ன நடக்க போகுது, அதை தான் இன்றைக்கி நம்ம முழு விவரங்களாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். மைவி3 இந்த கம்பெனியை பற்றி இப்போ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வந்த கம்பெனி. பேமெண்ட் எந்த ஒரு டிலேயும் இல்லாமல், யாரையும் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்த கம்பெனி. இப்போ இதுக்கு என்ன தான் ஆச்சு? கடந்த 6 மாத காலமாக இவங்க சொல்வது என்ன? முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நபர், தனிப்பட்ட ஒரு நபர் வந்து கம்பெனி மேலே வந்து இவங்க வந்து மோசடி கம்பெனி அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருந்தாங்க. அப்போ திரளான மக்களை வந்து கோயம்புத்தூர்லேருந்து கூட்டிகிட்டு, எங்கள் கம்பெனி வந்து யாரையுமே ஏமாற்றலை, எங்களுக்கு கரெக்டாக தான் பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கோயம்புத்தூருக்கு வந்து அவ்வளோ ஒரு கூட்டத்தை கொட்டி அன்றைக்கி வந்து நிரூபித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாலண்டியராக எம்டி அப்படின்னு சொல்லப்படுற சக்தியானந்த் அவர்களே ஒவ்வொரு கூட்டங்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸாக போய், அதாவது ஒரு எஸ்பி ஆஃபீஸ் போய் எங்கள் மேலே இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட்டுகள் வந்து கொடுக்கப்படுது, இது மாதிரி யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து பேமெண்ட் கரெக்டாக வந்தது. இந்த நிகழ்வு நடந்த அடுத்த மாதம் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக பேமெண்ட் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா டைமே வந்து கேஒய்சி வந்து வாங்கணும், கேஒய்சி வாங்கலை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம வந்து யாருக்கு பணம் போகுது அப்படிங்கிற வந்து தெரியணும், அதனால் இனிமேல் வந்து கேஒய்சி ப்ராசஸ் வந்து நடக்க போகுது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, தேர்தல் நடத்தை விதிமுறைகளைப்படி பணம் அனுப்ப முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு கம்பெனிக்கும் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் சொல்வதில்லை. இப்போ மைவி3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு இஓடபிள்யூ ஆஃபீஸ்லையும் கேஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, எங்கள் கம்பெனியில் நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்கள் கம்பெனி எங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குது, அப்போ எந்த ஒரு கம்பெனியும் தேர்தல் விதிமுறைப்படி வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வதில்லை. இது மைவி3 சொன்ன மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்லலாம். பொய் தான், சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்டி வந்து ஜெயிலில் இருக்கிறாரு, அதனால் எந்த ஒரு பேமெண்ட் ப்ராசஸும் பண்ண முடியாது, அக்கௌண்ட்டை வந்து முடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னது இது மகா முட்டாள்தனமான பொய். மூளையை கலட்டி வச்சவங்க வந்து நம்பலாம், மித்தவங்க யாரும் நம்ப முடியாது. இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிலில் இருந்தாலும் ஆப் வந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதிகமாக ஏர்ன் பண்ண மைவி3யில் அதிகமாக ஏர்ன் பண்ணவங்க இப்போ கூட இன்றைக்கி டுடே மை ஏர்னிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அவங்க இதில் ஏர்னிங்ஸில் பார்த்தோம்னா 6,50,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போது அவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணவங்க இன்னும் சந்தோஷமாக மைவி3 வரும், எங்கள் கம்பெனி எங்கள் ஏமாற்றலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிருக்காங்க. உண்மைதான், கம்பெனி அவர்களை யாரும் ஏமாற்றலை. இதில் ஏமாந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஜாயின் பண்ணாங்க ஆயிரக்கணக்கான பேர். கடைசியாக உங்களை மாதிரி ஒரு லீடர்ஸ், இந்த மாதிரி அதிகமாக ஏர்ன் பண்ண லீடர்ஸ் நம்பி சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முழுக்க கம்பெனியால் ஏமாற்றப்பட்டவர்கள். அன்னைக்கு வந்து கேஸ் கொடுக்கும்போது கம்பெனி வந்து யாரையும் ஏமாற்றலன்னு சொல்லி அவ்வளோ கூட்டம் கூட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கம்பெனி எங்களை ஏமாத்துருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவர்கள் உண்மையிலே ஏமாந்தவங்களானா கண்டிப்பாக ஏமாந்தவங்க தான். கெட்டின பைசாவில் ₹1 கூட இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக அவர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து கம்பெனியால் ஏமாற்றப்பட்டவர்கள். இன்றைக்கி வரைக்கும் வந்து ஆப் தெளிவாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. படாதோஸ் மூலமாக ஸ்டோர்களுக்கு வந்து பொருட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பணம்லாம் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போகலையா? அதெல்லாம் அப்போ என்ன அனாமத்தாக போகிற பணமா? ஸ்டோர்லேருந்து விற்கிற, ஸ்டோருக்கு பொருள் வர்றதுக்கு அந்த ஸ்டோர் ஓனர்ஸ் வந்து பொருள் வாங்குவாங்களே, அந்த பணம் கொடுக்கலாம். அப்போ கம்பெனி அக்கௌண்ட்டு போகலையா? கம்பெனி அக்கௌண்ட்டு முடக்கப்பட்டிருக்குன்னா அப்போ இந்த பணங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு? இதை வந்து கண்டிப்பாக காவல்துறை வந்து கண்டிப்பாக இதை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா காவல்துறையில் அதிகமான காவல்துறை அதிகாரிகளை சேர்ந்தவங்களே இந்த மைவி3யில் உறுப்பினராக இருக்காங்க. அதாவது இன்ஸ்பெக்டர்லேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் இதில் வந்து உறுப்பினராக இருக்காங்க. இப்போது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக ஏர்ன் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட அவங்க எல்லா சேனல்லையும் கீழே என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, வி சப்போர்ட் மைவி3 ஆட், வி சப்போர்ட் மைவி3 ஆட்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசி அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து யாருமே பேசுகிறதே இல்லை. அப்பாவி மக்கள், அன்றாட வேலை பார்த்து சாப்பிட்ற மக்கள் வந்து எவ்வளோ பேர் இதில் ஜாயின் பண்ணி இப்போ ஏமாந்துருக்காங்க. இவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. முழுக்க எவ்வளோ பேர் சொல்லலாம், நீங்கள் எதுக்கு அதில் ஜாயின் பண்ணீங்கன்னு. எதனாலங்க இவங்க ஜாயின் பண்ணாங்க? உங்களை மாதிரி லீடர்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ண போய் தான் நாங்கள் மீட்டிங்குன்னு கூப்பிட்டு போயிட்டு அடுத்து ஒவ்வொரு டைமும் ஃபோன் போட்டு நேரில் வந்து நச்சரித்து பிரெயின் வாஷ் பண்ணி ஆசையை தூண்டி விட்டு, அவங்களோட கஷ்டத்தை வந்து எடுத்துகிட்டு ஆசையை தூண்டி விட்டு நீங்கள் வந்து ஏமாற்றிருக்கீங்க. லீடர்ஸும் இதுக்கு வந்து முழுக்க பொறுப்பு. அத்தனை ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏமாந்துருக்காங்க. கண்டிப்பாக இவர்களுக்கான நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைச்சாகணும். எம்டி உள்ளே இருக்காருன்னா அப்போ இந்த ப்ராசஸ்னால் எங்கேருந்து நடக்குது? இதெல்லாம் நடத்துகிறது யார்? அவர் ஒருத்தர் உள்ளே போயிட்டாருனாலே அமௌண்ட் வர முடியாதுன்னு சொல்கிற நீங்கள், அப்போ இவ்வளோ ப்ராசஸ் எங்கேருந்து நடக்குது? இதுக்கு ஒரு பெரிய யூடியூபர் வேறு சப்போர்ட், ஒரு நாளைக்கு 5 வீடியோவாவது போட்டுறாப்புல. அவர்
ஒரு வீடியோ போட்டார், கம்பெனிகளில் நீங்கள் ஸ்டோரில் யாருமே பொருட்கள் வாங்கலாம், அதனால் நஷ்டமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதை பேச்சை கேட்டு நிறையா பேர் வந்து இப்போ வந்து பொருட்கள் வாங்கியிருக்கீங்க. நல்ல விஷயம், அது வந்து உங்களோட விருப்பம். சரிங்களா? சரி, இப்போ எதுக்காக கம்பெனியில் இவ்வளோ குழப்பங்கள் வந்து நடக்கு? இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இந்த மாதிரி எம்எல்எம் பேஸ்டு கம்பெனிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா ஆள் சேர்த்து விட்டால் காசு அப்படின்னு வர கம்பெனிகளுக்கு எல்லா கம்பெனிக்குமே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு டெட்லைன் ஒன்று இருக்கும். ஏன்னா எவ்வளோ கம்பெனிகள் வந்து வந்துட்டு போயிடுச்சு. மைவி3யும் அதே போல் தான். எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ 6 மாதத்துக்கு இந்த பிரச்சனை நடக்கும்போது டாப் சேனலில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, இன்க்ளூடிங் மதன் கௌரி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, இந்த இதுக்கும் ஒரு டெட்லைன் அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பாக இதுதான் அந்த டெட்லைனா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே இப்போ வந்து சந்தேகங்கள் வந்து ஏற்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வர சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மி. ஆனால் அவங்க கொடுக்குற வித்ட்ரால் வந்து அதிகம். எதனால் அப்படி வித்ட்ரா கொடுத்தாங்கன்னா, புதுசாக சேர்றவங்க பைசாவை தூக்கி கொடுத்துட்டாங்க. கம்பெனிக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா ஆடு பார்க்குறதால 2 மணி நேரம் ஆடு பார்க்குறதால எந்த ஒரு கம்பெனி 500 ரூபாய் கொடுக்காது. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போனால் தான் நம்மளுக்கு ருப்பீஸ் கணக்கில் ஏறும். சரிங்களா? இப்படி 2 மணி நேரம் ஆடு பார்க்குறதுக்கு யாரும் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஸ்டோரில் விற்கிற பொருட்களாலையும் கம்பெனியால் இவ்வளோ வித்ட்ரா கொடுக்க முடியாது. அதனால தான் கம்பெனி ஒவ்வொரு நாடகமாக வந்து அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இது மூலமாக ரொம்ப தெளிவாகவே செய்ய தெரியுது. ஏன்னா கேஒய்சிங்கிறது எந்த ஒரு ஆப்லேயும், ஒரு பர்சனல் லோன் கூட ஆப்பில் கூட போங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களோட கேஒய்சி வந்து வெரிஃபைட் ஆயிரும். அப்படி சாதாரண ஒரு லோன் ஆப்லேயே அப்படி இருக்கிற நேரம் இவ்வளோ பெரிய ஆல் இண்டியா கம்பெனின்னு சொல்கிற இந்த கம்பெனியால் ஏன் கேஒய்சிக்கு இவ்வளோ காலங்கள்? இது எல்லாமே மக்களை ஏமாற்ற வைக்கிறதுக்காக உருட்டுகள் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. இனிமேலாவது முழிச்சுக்கோங்க நண்பர்களே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்மளை மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற அந்த நேருக்கு இந்த மாதிரி ஏமாற்றுறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் கூட கடந்த வாரங்கள் வரைக்கும் கூட மைவி3 நம்மளை ஏமாற்றாது அப்படின்னு சொல்லி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கம்பெனி பண்ணுற ஒவ்வொரு மொள்ள மாதிரித்தனத்தையும் பார்க்கும்போது நம்மளே பொய் சொல்லிட்டோமோன்னு தோணுது.